ஹாய் தேர், ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்ணோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எனி டைப் ஆஃப் கலர்ஸ், அதாவது 256/5/K 256, அதுக்கப்புறம் வந்து 3 சைபர், அத்தனை கலர்ஸ்லையும் நம்ம வந்து மாற்ற முடியும். பட் எல்லா கலர்ஸும் இதுக்கு சூட் ஆகாது. சில கலர்ஸ் வந்து சூட் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி என்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரிசல்ட்டை காமிச்சிட்றேன் என்ன அப்படிங்கிறத. ஸோ இந்த பிக்சருக்கு இதான் ஒரிஜினல் பிக்சர். ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரைட் ஐ லெஃப்ட் ஐ அப்படின்னு சொல்லி 2 குரூப் கலர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலர்ஸே வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி நான் மாற்றிருக்கேன். தென் அகெயின் நான் வந்து எனக்கு பிடிச்சமான கலர்ஸை நான் இதை வந்து மாற்றுறதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த குரூப் கலர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து கலர்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில். பார்க்காதவங்க அதை பாருங்கள். பட் இதில் வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். கலர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து HSB 3 இருக்கு இல்லையா? அதாவது ஹியூ, சேச்சுரேஷன், தென் பிரைட்னஸ். அதுக்கப்புறமா வந்து இந்த கலர் காம்பினேஷன்ஸ், ப்ரைமரி கலர்ஸும் செகண்டரி கலர்ஸும், அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து டெர்ஷியரி கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து கலர்ஸை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஷார்ட்டாக எப்படி இதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். ஃபுல்லாக தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ பார்க்குறவங்க பார்த்துட்டு பிடிச்சவங்க சேனலுக்கு என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே செய்யலாம். தென் அகெயின் லாஸ்ட் அந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு சின்ன இன்டிமேஷன் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து. ஸோ இப்போ நான் எடுத்துருக்க இந்த பேக்ரவுண்டு இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா ஒரு வந்து நான் டெஸ்ட்ரக்டிவ் எடிட்டிங். ஸோ ஏன்னா இந்த ஒரிஜினல் பிக்சரை வந்து நான் வந்து டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வந்து நான் புதுசாக ஒரு லேயர்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு மேலே தான் நான் வந்து எல்லாமே அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறனால இது வந்து நான் டெஸ்ட்ரக்டிவ் எடிட்டிங். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இப்போ ஒரு நியூ லேயர், அதாவது blank லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு blank லேயர் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா எதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அதில் ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணி பழகுங்க. ஏன்னா இது வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை இன்டர்மீடியேட்டராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இப்படி ஒர்க் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா வெதர் 1 or 2 லேயர்ஸ் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10-15 லேயர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது எந்த லேயரில் நம்ம என்ன செஞ்சோன்னே தெரியாமல் போயிடும். ஓகே, ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ நான் ப்ரஷ் டூலை எடுத்துக்கிட்டு என்னோடய ப்ரஷ் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிடுறேன் அந்த டூலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே மேலே இருக்கக்கூடிய ப்ரஷ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குமோ அந்த கண்டிஷனுக்கு வந்துடும். தென் அகெயின் அதுக்கப்புறமா நான் உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தேவையான சைஸு, ஓகே, இந்த இமேஜுக்கு தேவையான சைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஜென்ரல் ப்ரஷில் ஷார்ப் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிக்சரில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்படியே மேலே வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன், இவ்வளோ ஷார்ட்டாக வச்சு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த பிக்சருக்கும் நல்லா ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுற பிக்சருக்கும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சே பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்போ நான் என்ன கலர் சூஸ் பண்ணணும், என்ன கலரில் வந்து அதை கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர், அதுவும் இல்லாமல் நல்லாவே ஹியூ சேச்சுரேஷன்ஸ் வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்ஸாக கொடுக்கக்கூடிய ஒரு கலர், அது வந்து ஆரஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் என்ன வரும்னா, ஹெக்ஸா கோடில் வந்து FA977 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், 999 வர்ற மாதிரி இருந்தால் ஓகே. எஸ், FD9919 அப்படிங்கிற கலர் நான் எடுத்துகிட்டு இந்த லேயர் மேலே, எது எம்டி லேயர் மேலே வச்சுட்டு நான் வந்து ப்ரஷில் பெயிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் பெயிண்ட் பண்ணும்போது அது வெளியே வந்துடும் அப்படின்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. வெளியே வந்தாலும் நீங்கள் வந்து இதை அழித்து எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது நான் டெஸ்ட்ரக்டிவ் லேயர். ஸோ ஒன்ஸ் வந்து நான் அப்படி வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹார்ட்னஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 50% ஓகே வச்சுட்டு இப்போ ப்ரஷோட சைஸை வந்து எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிட்டு வெளியே, ஸோ நான் வந்து இப்போ வெளியே உங்களுக்கு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நீங்கள் எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டில்டா கீ இருக்கு இல்லையா, ஸோ 2020 இது ஒரு ஆப்ஷன்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் எரேசர் கீ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் முன்னாடி வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா டில்டா கீ வந்து என்னென்னு தெரியும், நம்பர் 1க்கு முன்னாடி உள்ள கீ. ஓகே, ஸோ அந்த கீயை வச்சு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எரேசர் மாதிரி இதில் ஒர்க் ஆகும், அழிச்சிக்கலாம் அந்த நேரமே. நம்ம வந்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கிங்காக இந்த கீ வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன் நாங்கள் 2020. ஸோ இப்போ நான் இது வந்து மேலே பெயிண்டிங் பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரியே இந்த சைடு உள்ளதும். ஓகே, ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து அதிகமாக வச்சுட்டு ஒன் கிளிக்கில் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த பிளாக்கிங் இருக்கிற மாதிரி பண்ணிடணும். தென் அகெயின் எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி அந்த பிக்சல்ஸை வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குற அளவுக்கு தெரியுதோ, ஆக்சுவலாக இது வந்து 4K பிக்சர். ஸோ 4K பிக்சரே வந்து நான் வந்து பிக்சல்ஸ் உடையிற அளவுக்கு வச்சு தான் எடுத்து மேலே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் பக்கத்தில் உள்ள அந்த ஒவ்வொரு பிக்சல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பிக்சல் கூட விடாமல் நம்ம வந்து கலரும் ஃபில் பண்ணிடலாம். நம்மளோட ரிசல்ட்டும் அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஓகே, நவ் ப்ரஷோட சைஸை குறைச்சிக்கிறேன். எந்த அளவுக்கு செஞ்சுன்னு நினச்சனோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. ஓகே, ஆக்சுவலி கெட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம், முக்கால்வாசி ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னென்னு கேட்டால் கலர்ஸ் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த மாதிரி பிளெண்டிங் மோட்ஸில் நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பிளெண்டிங் மோட்ஸை பற்றி ஒரு பெரிய டுட்டோரியலே எடுக்கலாம், பெரிய கிளாஸஸ் எடுக்கலாம், 1 hour 2 hours கூட எடுக்கலாம். ஸோ பிளெண்டிங் மோட்ஸில் நார்மல்லேருந்து கீழே நிறையா இது இருக்கும் இல்லையா, இதில் வந்து ஃபோட்டோஷாப்பே நம்மளுக்கு வந்து செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் அண்ட் மல்டிப்ளை கலர் இதெல்லாம் வந்து ஒரு ஏரியா, இந்த லைட்டு ஸ்க்ரீனு கலர் டாஜ் இதெல்லாம் வந்து லைட்டு சம்மந்தப்பட்ட இடம், ஓவர்லே சாஃப்ட் லைட் இதெல்லாம் வந்து பிளெண்டிங் எந்தளவுக்கு ஆகுதோ ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடியது. இப்போ இதில் உங்களுக்கு ஐஸ் டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் டார்க்கன். ஓகே, அதே இது ரெஃப்ளெக்ட் ஆகணும்னு நினச்சா மல்டிப்ளை. ஓகே, இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐஸ் வந்து அதாவது லைட் அடிக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா கலர் டாஜ். அதே இது வந்து டாஜிங் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா லீனியர் டாஜ். ஸோ லைட் கலர் வேறு வராது. ஓவர்லே அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவர்லே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த கலரை ஒன்றுமே குறைக்காமல் 100% ஒப்பாசிட்டி ஃபில்லும் சரி ரெண்டையுமே அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒன்று நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த லேயரை நான் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, கரெக்ட், பர்ஃபெக்ட். நவ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹியூ சேச்சுரேஷன் லேயரோட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு கீழே இருக்கிற லேயர் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்கள் வந்து ப்ளே அரவுண்டு நீங்கள் என்ன வேணாலும் ப்ளே பண்ணலாம் இங்கே. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அத்தனை கலர்ஸும் இங்கே இருக்க போகுது. எங்கேருந்து -180லேருந்து +180 வரைக்கும். ஓகே, யூ ஹாவ் டு டூ ஒர்க் இட் ஃபார் எனிதிங். ஸோ என்ன கலர்னாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். சேச்சுரேஷன்ஸ் அதே மாதிரி தான். நான் எதுக்காக சேச்சுரேஷன்ஸ் ஒரு கலர் வச்சு மட்டும் சொல்கிறேன். நான் லாஸ்ட் ஒன் -180க்கு வந்துடுறேன். பிக்சரை ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லேயரில் எடுத்துகிட்டு சேச்சுரேஷனுங்கிறது என்னென்னா எந்த அளவுக்கு கலர் மிக்ஸ் ஆகணுங்கிறது. ஃபார் கேஸ் இப்போ இந்த ஜிகனா மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா மேக்கப்பில், இதுக்கு பேர் எனக்கு மஸ்கராவா தெரியல. ஸோ இந்த ஜிகனா மாதிரி லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த இதில் வந்து இந்த கலரோடு இது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ப்ளூ கலரில் வச்சுட்டு சேச்சுரேஷனை வந்து கம்மி பண்ணால் அந்த லைட் மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை சேச்சுரேஷன் ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா கலர் வந்து ரொம்ப கிளிட்டர் ஆகும். அதாவது எப்படி அந்த ஜிகனா கலர் வந்து மினுமினுன்னு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் மினுமினுன்னு வரும். ஓகே, தென் லைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைட்டை குறைக்க ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ ஃபுல் டார்க் போகும்போது சில உல்ஃப் படத்துலலாம் பார்க்கும்போது கண் மாறும் போது காமிப்பானுங்க, அதாவது இந்த பிளாக்காக மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டிங்காக மாறுற மாதிரி. ஸோ சில படத்தில் நானும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இது எல்லாத்தையுமே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து கீழே வந்து ரீசெட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். ப்ரீசெட்டில் எல்லோ பூஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லோ பூஸ்ட் கலர் நான் இங்கே கொடுத்துட்டு என்னோட அந்த ஹியூ வந்து
கிட்டத்தட்ட +25ல் வச்சுட்டு சேச்சுரேஷனை ஓரளவுக்கு -25 ஓகே வச்சுட்டு லைட்னஸ் தேவையில்லை ஆக்சுவலாக, லைட்னஸ் 0ல் இருக்கட்டும். ஸோ இஃப் ஐ கிளிக் Command 0 or Control 0 டு மேக் த ஃபிட். ஸோ ஃபிட் பண்ணி வைக்கிறோம் பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் பிக்சரில் இந்த கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் பக்கம் லைக் பண்ணியிருந்தீங்க இந்த கிஃப் இமேஜஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்ததை. கண்டினியூஸாக வந்து சேனல் டிஸ்கஷனில் பாருங்கள், என்ன நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பை பாய், see you on the next tutorial.